செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே. அத்தியாயம் 27. கனவா நனவா என்று இன்னும் கீர்த்தனாவால் பிரித்தறிய முடியவில்லை. காதில் வந்து மோதிய குரல் அவளின் அக்கா மீனாவினுடையது என்பதாலேயே காதில் விழுந்த செய்தியை அவளால் நம்ப முடியவில்லை. ஆனால் அடி வயிற்றில் சுரீரென தாக்கிய வலி அவளை அலற வைத்திருந்தது. அவள் கத்திய சத்தத்தில் அவளின் அருகில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த கேஷவ் பயந்து வீறிட்டு அழுதான். இருவரின் சத்தத்திலும் வெளியே இருந்த அனைவரும் உள்ளே ஓடி வந்தனர். நீ புள்ளைய தூக்கு, அம்மா கீர்த்தனாக்கு என்னாச்சுன்னு பாருங்க என்று மகேஸ்வரனின் குரல் ஓங்கி ஒலிக்க, மடி கீர்த்தனா என்னாச்சுமா? கோகிலா மருமகளிடம் கலங்கிய குரலில் கேட்க, வனிதாவும் மகளை சூழ்ந்து கொண்டார். கீர்த்தனா விழிகளை திறக்காமலேயே வயிற்றை பற்றியபடி, அவருக்கு என்ன ஆச்சு என்று குளறியபடி கேட்டாள். மாப்பிளைக்கு ஒண்ணுமில்லடி, நீ கண்ணத்தர என்று வனிதா மகளின் கன்னத்தை மென்மையாக தட்ட, இல்ல அவர் இங்க வந்தார், என் பக்கத்துல இருந்தார். ஆனா அக்கா என்னமோ சொன்னா, என்ன அது? மூச்சு காற்றுக்கு திணறியபடி கேட்டாள். பொண்ணுக்கு மூச்சு முட்டுது போல, காத்து வரட்டும், கூட்டம் சேராதீங்க. யாரோ சொல்லும் குரல் கேட்க அந்த அறைக்குள் கச கசவென்று கேட்ட சத்தம் சற்று குறைந்தது. எழுந்து உட்காந்து கண்ணை திறந்து பாரு கீர்த்தனா, இந்த தண்ணிய குடி. அவளை எழுப்பி அமர வைத்து தண்ணீரை பருக வைக்க, அப்போதும் அவள் கைகள் வயிற்றை பற்றியபடியே இருந்தது. அங்கேயே கை வச்சிருக்க, வலிக்குதா? வனிதா கேட்க, முதல்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அக்கா என்னமோ சொன்னா, காதுல விழுந்தது உண்மையா? சொல்லுங்கம்மா. அன்னையின் முகம் பார்த்து கேட்க, அவரோ கண்ணீரை அடக்கியபடி மகளை பார்த்தவர், அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அவ ஏதோ சும்மா சொல்லிட்டா என்றார் சமாளிப்பாக. என் புருஷ உயிர் விஷயத்துல சும்மா சொல்ல இதென்ன விளையாட்டா? எங்க அவ? கோபமாக கேட்டவள் மீனாவை தேடி அலையும் போதுதான் அங்கே இருந்த மற்றவர்களின் மீது அவள் பார்வை படிந்தது. கோகிலா முந்தானையை வாயில் அடக்கிக் கொண்டு கண்களில் கண்ணீருடன் நிற்க, இந்துமதியோ அவள் முகத்தை பார்க்காமல் குழந்தையை தோளில் போட்டு அணைத்துக் கொண்டு எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். மகேஸ்வரன், உலகநாதன், திருமலை, குழந்தையுடன் நின்றிருந்த கதிர்வேலன் என்று யாரின் முகத்திலும் உயிர்ப்பே இல்லை. கடைசியாக அவளின் பார்வை மீனாவின் மீது விழ, கதவின் அருகே நின்றிருந்த மீனா தங்கையை இரக்க பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். மீனா தங்கையை திமிராக அலட்சியமாக பார்ப்பாளே தவிர இப்படி ஒரு பார்வையை கீர்த்தனா இதுவரை எதிர்கொண்டதே இல்லை. அவளின் மனதை பிசைந்தது. அடி வயிற்றில் சுல் என்று பிடித்து இழுக்க, பல்லை கடித்துக் கொண்டு, உங்க யார் முகமோ தெரியல, என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க. அப்போ நான் கண்டது கனவில்ல. அப்போ அப்போ மீனாக்கா சொன்னது உண்மையா என்று கலக்கத்துடன் திணறி போய் கேட்டாள். அவளுக்கு யாரும் பதில் சொல்ல முன் வரவில்லை. அவர்களின் அமைதி பூதாகரமாக மிரட்டி அவளை கொல்லாமல் கொன்றது. பதில் சொல்லுங்க, ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? அவள் குரலை உயர்த்த அதில் மீண்டும் அவளை வலி தாக்கியது. அம்மா என்று அலறினாள். என்னடி, என்ன செய்து வலிக்குதா? பதறி போய் வனிதா மகளை தாங்க, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றீங்களா இல்லையா என்ற குரலை உயர்த்த, அடி கீர்த்தனா கத்தாத, இங்கது புடிச்சுக்க போகுது. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? உன் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தானே? அவனுக்கு ஒண்ணுமில்ல, அவன் நல்லா இருக்கான். அங்க ஏதோ சின்ன பிரச்சனை போல, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒண்ணுமில்ல. நீ அலட்டிக்காத. இப்போ உனக்கு என்ன செய்துன்னு சொல்லு என்றார் கோகிலா. நீங்க சொல்றது உண்மைதானே அத்தை? பொய் இல்லையே? கீர்த்தனா எதிர்பார்ப்புடன் கேட்க, என் புள்ள விஷயத்துல நான் ஏன் பொய் சொல்ல போறேன் என்று கேட்டபோது மாமியாரின் குரல் கரகரத்ததோ. அதையெல்லாம் ஆராய அவள் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை. அடுத்தடுத்து வலி வர, அம்மா என்று துடித்து போனாள். ஐயோ, அதுக்குள்ள பிரசவ வலி வந்துருச்சு போல, இன்னும் 10 நாள் இருக்கே, இப்ப என்ன பண்ண என்று வனிதா பதற, காரடு மகேசு, ஆஸ்பத்திரி போலாம் என்று மகனை விரட்டினார் கோகிலா. இல்ல, நான் வரமாட்டேன். எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட நம்ம மறைக்கிறீங்க. அவர் எப்படி இருக்காருன்னு தெரியணும். அவருக்கு போன் போடுங்க, நான் பேசணும் என்று பிடிவாதம் பிடித்தாள். அவன்கிட்ட நம்ம நினைச்ச நேரம் பேச முடியாதுன்னு உனக்கு தெரியாதாமா? நான் அவன் அம்மா, நான் சொல்றத நம்ப மாட்டியா? கோகிலா கேட்க, நீங்க அழுதீங்க அத்தை, நான் பார்த்தேன். கீர்த்தனா வலியில் துடித்துக் கொண்டே சொல்ல,
நீ முதல்ல எந்திரி, ஆஸ்பத்திரி போலாம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம் என்றார் வனிதா. யாரின் பேச்சையும் கேட்க அவள் தயாராக இல்லை. அவதான் பிடிவாதம் பிடிக்கிறாள்ல, உண்மையை சொல்லிட வேண்டியது தானே. எப்ப இருந்தாலும் அவளுக்கு தெரிய போற விஷயம் தானே என்று மீனா சொல்ல, ஏ வாய மூடி, நீ எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு இல்ல என்று மனைவியை அதட்டினான் கதிர்வேலன். ஏங்க அவள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவேணாமா? அவதான் உண்மையை சொல்லாம வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாள. இங்க பாருடி, உன் புருஷனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்கிட்ட மறைக்கிறாங்க என்று மீனா போட்டுடைக்க, ஐயோ அம்மா என்று அலறிய கீர்த்தனா அப்படியே கண்கள் சொருக மயங்கினாள். மீண்டும் கீர்த்தனா கண் விழித்தபோது மருத்துவமனையில் இருந்தாள். வயிறு சுண்டி இழுக்க, அதைவிட மனம் வலியில் துடித்தது. மயக்கம் வருவதற்கு முன் அறிந்து கொண்ட உண்மை அவள் நெஞ்சை விட்டு இன்னும் நீங்காமல் இருக்க, கணவனை நினைத்து துடியாய் துடித்துப் போனது அவள் மனம். அவனுக்கு என்ன ஆகிவிட்டதென்று அறிந்து கொள்ள மனம் துடிக்க, அவளை சுற்றி இருந்த மருத்துவர்களோ, பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, அவங்கள கொஞ்சம் அசைவிடாம பாத்துக்கோங்க என்று அங்கிருந்த செவிலியருக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருந்தார். இதை விடுங்க, நான் போகணும் என்று திமிரினாள் பெண்ணவள். ஏமா, உனக்கு பிரசவ வலி வந்துருச்சு, ரொம்ப அலட்டாத. குழந்தை பொசிஷன் மாறி இருக்கு, ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கோஆபரேட் பண்ணு என்று செவிலியர் அவளை அமைதிப்படுத்தினார். அதெல்லாம் அவள் புத்தியில் ஏறவே இல்லை. மனம் முழுவதும் கணவனின் நினைவுகள் மட்டுமே இருந்தன. அவளின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் கண்ணீர் வழிந்தபடியே இருக்க, அவருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே என்று அவள் மனம் பதறியபடி இருக்க, எழுந்து ஓடிவிட மாட்டோமா என்று தவித்துக் கொண்டிருந்தாள். தலையை தூக்கி அவள் எழ முயற்சி செய்ய, மிஸ்ஸஸ் கீர்த்தனா, எழ முயற்சி பண்ணாதீங்க, அப்படியே திரும்பி ஒரு பக்கம் சாஞ்சு படுங்க. முதுகெலும்புல மயக்க மருந்து கொடுக்க போறோம். குழந்தைய உங்களுக்கு பார்க்க ஆசைதானே? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். அவசரப்படாதீங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அப்பதான் உங்க குழந்தைய நாங்க உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைக்க முடியும் என்று மருத்துவர் அவளின் கன்னத்தை தட்டி செல்ல, அவர் கன்னத்தை தட்டியதும் முழு வீரியத்துடன் கணவனின் ஞாபகம் அவளை தாக்கியது. அவன் தன் கன்னத்தை தட்டிய தருணங்கள் எல்லாம் கண் முன் வந்து சென்றன. மாம்ஸ், உங்களுக்கு என்னாச்சு மாம்ஸ்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்று மானசீகமாக கதறினாள். பேஷண்டோட பிபி ஹை ஆகுது, நாம சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன செய்யலாம் என்றொரு மருத்துவர் இன்னொரு மருத்துவரிடம் ஆலோசனை கேட்க, அவங்க ரிலேஷன் யாரையாவது விட்டு பேச சொல்லுங்க. பேஷண்ட் நமக்கு ஒத்துழைக்கலனா கேஸ் இன்னும் கிரிட்டிக்கல் ஆயிடும், நாம ரிஸ்க் எடுக்க வேணாம் என்றதும் மருத்துவரின் பரிந்துரையில் வெளியே சென்ற ஒரு செவிலி கீர்த்தனாவிடம் பேச சொல்லி அழைக்க, கோகிலா உள்ளே வந்தார். மாமியாரை கண்டதும், அத்தை அத்தை, என்ன முதல்ல இங்கிருந்து அழைச்சிட்டு போங்க, நான் உங்க புள்ளைய பாக்கணும், அவருக்கு என்ன ஆச்சு என்று பரபரப்பாக கேட்டாள் கீர்த்தனா. அவள் தலையை மெதுவாக வருடியவர் அவன் நன்றாக இருப்பதாக சொல்ல, அது அவளின் மூளைக்கு ஏறவே இல்லை. மீண்டும் மீண்டும் கேட்டதையே கேட்க, அவனுக்கு ஒண்ணுமில்ல, நல்லா இருக்கான்னு எத்தனை தடவை சொல்றது கீர்த்தனா? ஏன் நான் சொல்றது காதலி வாங்க மாட்டேங்கிற என்று குரலை ஓங்கி அதட்டினார் கோகிலா. அவரின் அதட்டலில் விழி விரித்து பார்த்து, ஆனா அக்கா என்னமோ சொன்னாலே என்று கேட்டாள். உன் புருஷனை பத்த நான் சொல்றேன் கேட்க மாட்டேன், ஆனா உன் அக்கா சொல்றத கேப்பியா என்று அதட்டலாக கேட்டவர், அங்க தீவிரவாதிகள் கும்பல பிடிக்க போனதுல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அதுல சிலர் இறந்துட்டாங்க, சிலர் காணாம போயிட்டாங்களா, எங்க இருக்காங்கன்னு தெரியல. காணாம போனதுல நம்ம வர்மாவும் இருக்கான், தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் கண்டிப்பா கிடைச்சிருவான். நான் சொன்னது உன் புத்தியில ஏறுதா? என் புள்ள பத்திரமா திரும்பி வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா என்றவர் கோபமாக கேட்க, கண்ணீர் வழிய உதடுகள் நடங்க, இருக்கு என்பது போல தலையசைத்தாள். அப்போ உன் புள்ளைய பாரு, உன் புள்ள வயித்துக்குள்ள திசை மாறி போய் கிடக்கான், அதனால ஆபரேஷன் பண்ணிதான் வெளியில எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. முதல்ல குழந்தைய நல்லபடியா பெத்து என் கையில கொடு, என் பேர குழந்தை எனக்கு பத்திரமா வேணும். உன் புருஷனை நினைச்சு நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா அவனுக்கு பிடிக்குமான்னு முதல்ல யோசிச்சு பாரு. நீ தைரியமே இல்லாதவன்னு சொல்லித்தான் உன் புருஷன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரியேத்தான் நீ நடந்துகிட்டு இருக்க என்று கடிந்து கொண்டார். எதை சொன்னால் அவள் புத்தியில் ஏறும் என்று அவருக்கு பிடிபட்டு போக, அதையே அவளிடம் சொல்ல, இல்லத்த, நான் தைரியமா இருப்பேன், நீங்க தான் அவர்கிட்ட சொல்லாதீங்க என்றவள் உதடுகள் நடுங்க. நான் இப்படி தைரியமா காட்டிக்கிட்டாதான் அவர் என்னை இப்படி தவிக்க விடுறாரோ அத்த? நான் தைரியமா இல்லைன்னு காட்டியிருந்த ஒருவேளை என்ன திட்டவாத அவர் இங்கு பத்திரமா வருவார்ல அத்த என்றவர் கேட்டு வைக்க, கோகிலாவின் நெஞ்சும் வலிக்க, அவரின் கண்களிலும் கண்ணீர் சுரக்க ஆரம்பித்தது. ஆனால் அதை வெளிக்காட்டி விட்டால் இப்பொழுது அவளை தேற்றுவது கடினமாகிவிடும் என்பதால் வேகமாக முந்தானையால் கண்களை துடைத்துக் கொண்டார். அசடு போல பேசக்கூடாது, நீ தைரியமா இருந்தாதான் உன் புருஷனுக்கு பிடிக்கும். சென்னையில நீ தனியா தைரியமா சமாளிச்சதா அவன் பெருமையா என்கிட்ட சொன்னான். உன் தைரியத்தை பார்த்து இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. என் வேலையா அவளை பத்தின கவலை இல்லாம பாப்பேன் அவன் அப்ப சொன்னான். அந்த நிம்மதியை நீ அவனுக்கு கொடுத்துருக்க. இப்படி அசடு மாதிரி பேசி அவன் நிம்மதியை பொய்னு ஆக்கிறாத. இப்போ உன் புள்ளைய மட்டும் நினை, உன் புருஷன் வரும்போது உன் புள்ளைய நீ சந்தோஷமா அவன்கிட்ட காட்டணும்ல என்று கேட்க தலையை அசைத்தாள். தைரியமா இரு, புருஷன் புள்ளையோட நீ சந்தோஷமா வாழ்வ.
என்றவளின் தலையை அழுத்தி துளிர்த்த கண்ணீருடன் அவர் ஆசிர்வாதம் செய்ய கண்களை மூடி அவரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். கோகிலா வெளியே செல்ல கீர்த்தனாவிற்கு சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது. கீர்த்தனாவும் ஒத்துழைப்பு கொடுக்க அறுவை சிகிச்சையை ஆரம்பித்தனர். கோகிலா உள்ளே சென்ற அதே நேரத்தில் வெளியே காரசாரமாக பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது. எந்த விஷயத்தை எப்ப பேசணும்னு இல்லாம இப்படி அடி பட்டுன்னு போட்டு உடப்ப? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? எல்லாம் உன்னாலதான். மனைவியை போட்டு திட்டிக் கொண்டிருந்தான் கதிர்வேலன். அருகில் யார் இருக்கிறார்கள் இல்லை என்றெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை. திருமலை, வனிதா, உலகநாதன், மகேஸ்வரன் என எல்லோரும் அங்கேதான் இருந்தனர். யாருமே அவனை தடுக்கவில்லை. சொல்லப்போனால் மீனாவை வெறுப்பாகத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். இன்னும் உறவினர்கள் இருந்ததால் இந்துமதி மட்டும் குழந்தையுடன் வீட்டில் இருந்தாள். இவள பொண்ணா பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். பொண்ணுன்னு நினைச்சு ஒரு ராட்சசிய வளர்த்து வச்சிருந்திருக்கேன். திருமலையும் மகளை வெறுப்பாக திட்ட, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு என்ன திட்டுறீங்க? கீர்த்தனா உண்மை தெரியாம ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுனா அதனாலதான் உண்மைய சொன்னேன் என்று மீனா குரலை உயர்த்த, கத்தாதடி, அப்படியே வாயிலே போட்டுருவேன். என்ன பெரிய உண்மை? சகல எங்க இருக்காருன்னு தகவல் தான் தெரியல. ஆனா நீ அழுது ஒப்பாரி வச்சு அப்படியே விஷயத்த திசை திருப்பிட்ட. அதை நம்பித்தானே இப்ப கீர்த்தனா இப்படி வந்து கிடக்குறா. மாசமா இருக்கிற பொண்ணுகிட்ட இப்படித்தான் கூறு கெட்டத்தனமா பேசுவாங்களா என்று கதிர்வேலன் கடித்து குதிராத குறையாக பாய்ந்து விட்டான். சும்மா ஏன் மேல பாயாதீங்க. காணாம போயிட்டாருன்னு இவங்க தான் நம்ம கிட்ட சொன்னாங்க. எது உண்மைன்னு நமக்கு இப்படி தெரியும். அத முதல்ல அங்க விசாரிப்பீங்களா? அதை விட்டுட்டு என்னைய குறை சொல்லிட்டு இருக்கீங்க என்று உலகநாதன் மகேஸ்வரன் பக்கம் கையை காட்டினாள். மகேஸ்வரன் திரும்பி அவளை முறைத்தவன், இவ்ளோ செஞ்ச பிறகு இவங்கள நான் பேசாம இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட வைஃப நான் பேசக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஆனா இவங்க என்ன பேச வச்சிருவாங்க போல இருக்கு. உங்க வைஃப் பேசுறதெல்லாம் இனிமேல என்னால பொறுமையா கேட்டுட்டு இருக்க முடியாது என்று கதிர்வேலனிடம் பல்லை கடித்துக் கொண்டு கூறினான். சாரி ப்ரோ, இவள பேச விட்டது ஏன் தப்புதான். இனி இவ பேச மாட்டா என்று மன்னிப்பு கோரிய கதிர்வேலன், உன்னால எனக்கு தாண்டி அவமானம். வாயும் முடிக்கிட்டு இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா கிளம்பி போயிட்டே இரு என்று மனைவியை அதட்டினான். மீனா கப் என்று வாயை மூடிக்கொண்டாள். வெளியே நின்றிருந்தவர்களுடன் கோகிலாவும் வந்து காத்திருக்க மணித்துளிகள் கடந்த நிலையில், பொண்ணு பிறந்திருக்கா என்றொரு செவிலியர் வந்து தகவல் சொன்னார். குழந்தை அவரிடம் இல்லாமல் இருக்க, குழந்தைங்க சிஸ்டர், கீர்த்தனாவும் குழந்தையும் எப்படி இருக்காங்க? வனிதா கேட்க, பேஷண்ட் மயக்கத்துல இருக்காங்க, பிபி இருக்கு, அதனாலதான் அவங்கள டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைய சைல்ட் டாக்டர் பாத்துட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மேலும் விவரம் எல்லாம் டாக்டர் வந்து சொல்லுவாங்க என்று சொல்லிவிட்டு செல்ல அனைவரும் கவலையுடன் காத்திருந்தனர். மேலும் சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவர் அழைத்து பேசினார். அன்றொரு நாள் முழுவதும் கீர்த்தனா மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றும் குழந்தையும் இன்குபேட்டரில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மறுநாள்தான் குழந்தையையும் தாயையும் பார்க்க முடியும் என்று சொல்லிவிட அனைவருமே தவித்து போனார்கள். கீர்த்தனாவுக்கு குழந்தைக்கும் பயப்படுற மாதிரி ஒண்ணுமில்லையே டாக்டர்? கவலையாக கேட்டார் கோகிலா. கீர்த்தனாவுக்கு பிபி குறைய இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், காலையில நார்மல் ஆயிடுவாங்க. குழந்தை 10 நாள் முன்னாடி பிறந்துட்டா இல்லையா, அதனால இங்க கண்காணிப்புல வச்சிருக்கோம். காலையில ஒரு முறை சைல்ட் டாக்டர் செக் பண்ணிட்டு ரூமுக்கு மாத்துறத பத்தி சொல்லுவாரு என்றார் மருத்துவர். அதன் பின்தான் மற்றவர்களுக்கு சற்று நிம்மதியானது. மறுநாள் 8 மணி அளவில் கீர்த்தனாவை அறைக்கு மாற்றுவதாக சொல்லிவிட்டனர். அவள் வருவதற்கு முன்பே குழந்தையை கையில் கொடுத்து விட்டனர். குழந்தையை கையில் வாங்கிய கோகிலாவிற்கு கண்ணீர் பெருகிவிட்டது. அம்மா, மகேஸ்வரன் அணைவாக பிடித்துக்கொள்ள, மருமக நல்லபடியா பெத்தெடுத்து வரணும்னு அவளுக்கு தைரியம் சொல்லிட்டேன்டா மகேஷ். ஆனா என் புள்ளைய நினைச்சு தவிக்கிற என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குதே. அதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன்? இதோ அவனோட புள்ளை போய் என் கையில. ஆனா அவ என்றவர் உடைந்து அழ ஆரம்பித்தார். என்ன கோகிலா, நீயே எப்படி உடைஞ்சு பேசினா எப்படி? அழாத. மனைவியை மென்மையாக அதட்டினாலும் உலகநாதன் குரலிலும் கூட கலக்கம்தான் இருந்தது. இன்னும் வர்மா பத்தி தகவல் கிடைக்கல எங்க என்றார் அழுகையுடன். தகவல் கிடைக்குமா, கவலைப்படாதீங்க, சமாதானம் சொன்னான் மகேஸ்வரன். ஆனாலும் அவனுக்கு கிடைத்த சில தகவல்களை அவன் பெற்றவர்களிடம் சொல்லவில்லை. காணாமல் போன இராணுவ வீரர்கள் சடலமாகத்தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றனர் என்ற தகவலை தனக்குள்ளேயே புதைத்து மானசீகமாக வேதனையில் புழுங்கிக் கொண்டிருந்தான் அவன்.